அன்பு நேயர்களே, இன்று நம்மோட இணைந்திருக்கிறவர் திரு ஊரப்பன் ஐயா தமிழாசிரியர் அவர்கள். நாளைக்கு +2 தேர்வு தொடங்க இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை இவர் வழங்க இருக்கிறார். அன்பு மாணவர்களே, நாளை +2 பொதுத் தேர்வு தமிழ்த்தாள் தொடங்குகிறது. அதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இன்றிரவே அங்கு எடுத்து செல்ல வேண்டிய ஆல் டிக்கெட், நல்ல 2-3 பேனாக்கள் கூட நல்லா எழுதுகிற நல்ல பேனாக்களை எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பு பேனா இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் என்னென்ன எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கங்க. அளவுகோல், ஸ்கேலு, அப்புறம் ஆல் டிக்கெட், பேனா இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். மறுநாளைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஐட்டமே இருக்கக்கூடாது. கரெக்டாக அங்கே தேர்வறைக்கு செல்லும் போது 1 மணி நேரம் முன்கூட்டியே அங்கே நீங்கள் செல்ல வேண்டும். உங்களுக்கு எந்த அறை ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை தேர்ந்தெடுத்து அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் உள்ளே அழைக்கும் போது அங்கே போன்று அமைதியாக உட்கார வேண்டும். அவர்கள் மெயின் சீட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்னென்ன குறிக்கணுமோ அதெல்லாம் அதில் பதட்டப்படாமல் குறிக்கணும், தவறில்லாமல் குறிக்கணும். எந்த பதட்டமும் அங்கே இருக்கக்கூடாது, சாதாரணமாக இருக்கணும். முடிச்சுட்டு அப்புறம் வினாத்தாளை கொடுப்பாங்க. அந்த வினாத்தாளை கொடுத்த உடனே அதில் என்னென்ன இருக்கிறது என்பதை முதல்ல அப்படி பார்வையிடுங்க. அப்புறம் எழுதும்போது பதட்டப்படாமல் எழுதுங்க. உங்களுக்கு எந்த வினாக்கள் நல்லா தெரிகிறதோ அந்த வினாக்களை முதல்ல எழுதுங்க. எழுதும்போது அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களை முதல்ல நன்றாக எழுதிவிடுங்கள். அப்புறம் எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொன்னால் 5 வினாக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் விடையளிக்கணுமே தவிர அதிகமாக நீங்கள் விடையளிக்க கூடாது. அது உங்களுக்கு மதிப்பெண் குறைவதற்கு ஒரு காரணமாகிவிடும். அந்த 4 வினாக்களுக்கு உனக்கு சரியாக தெரிகிறது, இன்னொரு கேள்வி 5வது கேள்வி எழுதுவதற்கு உனக்கு தெரியவில்லை என்றால் அதுக்காக வினாக்களை விட்டுவிடக்கூடாது. 5 கேள்வி அட்டன் பண்ணணும்னு சொன்னால் எல்லா கேள்வியை எழுதிட்டு இன்னொரு கேள்வியை எழுதும் போது ஏதாவது உனக்கு வகுப்பறையில் அதை பற்றிய உள்ள சில செய்திகள் இருக்கும். அதை கேள்வி நம்பரை போட்டு கொஸ்டின் நம்பரை போட்டு தெளிவில்லா அடித்தல் திருத்தால எழுதி வைங்க. அது உங்களுக்கு ஓரிரு மார்க்களாவது கிடைக்கும். அதாவது நீங்கள் தேர்வறை விட்டு எழுந்து கடைசியில வீட்டுக்கு வரும்போது எத்தனை கேள்வி இதில் ஒரு கேள்வி விட்டுவிட்டேன் என்ற ஒரு பழக்கமே இருக்கக்கூடாது. 5 கேள்வியும் எழுதினேன் அப்படின்னு சொல்லணும். அவையேனும் 5 எழுதணும். 4 எழுதிட்டா கூட இன்னொன்னு ஏதாவது எழுதிட்டு வா. வகுப்பறையில சொன்னதை கருத்துக்களை வச்சு அதை எழுதி அடித்தல் திருத்தலாது. எந்த வினாக்களுக்கு நீ எழுதினாலும் அடித்தல் திருத்தல் இல்லாத நீங்க எழுதணும். அடித்தல் திருத்தல் இல்லாத எழுதுற பழக்கம் வேணும். அடித்தல் அடிச்சு எழுதுறது, அப்புறம் இன்னொருத்தரை பார்த்து எழுதுறது, இதெல்லாம் கூடாது. அவனும் தப்பா எழுதிருப்பான், அதை பார்த்து நீயே ரைட்டா இருப்ப. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அடித்தல் திருத்தலா எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் போடுங்க. அதாவது நீ வீட்டுக்கு வரும்போது இத்தனை கேள்விதான் நான் எழுதினேன், ஒரு கேள்வி விட்டுட்டேன்ற வார்த்தைகள் வரக்கூடாது. அந்த கேள்வியை கண்டிப்பாக நீங்க எழுதணும். அதிகமாக மட்டும் எழுதாதீங்க. அப்புறம் எழுதிட்டு ஒரு 5 நிமிடம் இருக்கும் பொழுது அந்த தாளெல்லாம் கொஞ்சம் தள்ளி பாருங்க. ஏதாவது விட்டுட்டுக்கிறீங்களா, ஏதுக்கிறீங்களா, கொஸ்டின் நம்பர் போட்டீங்களான்றதுல நல்லா கவனிங்க. அவர்கள் விடைத்தாளை கேட்கும் போது நீங்க எழுதின பேப்பரை கேட்கிற வரை நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அவங்க வாங்கிக்கிற பிறகு அவங்க போன்னு சொல்லும் போது தான் நீங்க வெளியே வர்றதுக்கு இதுக்கு நீங்க முயற்சிக்கணும். எதுவும் பதட்டக்கூடாது.